தாவேகா தலைவர் விஜய் குறித்து எந்த கருத்துலாம் சொல்லலை. கட்சியுடைய நிலைப்பாடை பற்றி தான் நான் கருத்து சொல்கிறேன். தனிப்பட்ட விமர்சனம் பண்ணுறதில்ல. ஆனால் அவர் ஒரு கூடியிருக்கிற கூட்டத்தில் அவருக்கு முன்னாடி வந்திருப்பாங்கல்ல அந்த கட்சிக்காரர் வீரராஜா சர்மா வந்து ஜோசப் விஜய்ன்னு சொல்லி கண்டனம் தெரிவித்தார் இல்லையா? அதற்கு முதல் முறையாக எதிர்ப்பு தெரிவித்து அவர் ஜோசப் விஜயாக இருந்தால் என்ன, விஜய் முகமதுவாக இருந்தால் என்னன்னு சொல்லிட்டு முதல் எதிர்ப்பு குரலையும் விஜய்க்கான ஆதரவு குரல் கொடுத்தவன் நான். சர்க்கார் படம் வந்தது இல்லையா, அப்போ நடிகர் விஜய்க்கு எதிர்ப்பு இருந்தது இல்லையா, அப்போ முதல் ஆளாக ஆதரவாக நின்னது நான். அப்போ நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சுட்டு போய் பாருங்கள். உங்களோட நீங்கள் பேக்கில் போய் ஸ்கூலுக்கு போனீங்கன்னா ஸ்கூலை கட்டடிச்சு வேற எங்கேயாவது போனீங்கன்னு பாருங்கள். ஒன்று தேவைக்க கட்சியினர் வந்து மதுவிலக்கு கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க கட்சியை சார்ந்த ஒருத்தர் வந்து ஏர்போர்ட்டில் மதுபாட்டை பிடித்து மாட்டினாங்க சொல்கிறாங்க. அது உங்கள் கருத்து? சொல்லும் செயலும் ஒன்றா இருக்கணும். அறிவுரை மற்றவங்களுக்காக இருக்கக்கூடாது. தன்னிலிருந்து தொடங்கணும். அது எல்லா அரசியல்வாதிகளுக்கும் பொருள் நினைக்கிறேன். இந்த பூரண மதுவிலக்கு அப்படின்றது வந்து இந்தியாவில் மிக சாத்தியமே இல்லை அப்படின்றது மறுக்க முடியாத யாராவது அது நம்ம குறைக்கணும்னு நினைச்சாலும் அதிகமாகிட்டு இருக்கு. ஆனால் எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் வரப்புற கட்சியாக இருந்தாலும் சொல்லலாம் சரியான எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க. பாலியல் குற்றங்களுக்கு பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய தண்டனை கடுமையாகாமல் இங்கே வந்து அதை ஒழிக்கவே இல்லை. உலகம் முழுவதுமே மது வந்து தங்களுடைய உணவுப் பொருளில் ஒன்றாக கலந்துருச்சு. அதிலும் குறிப்பாக இந்தியா போன்ற நாடுகளில் மது வந்து புத்தாண்டு விழாக்களாக இருக்கட்டும், அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக அப்படி என்னையை திட்டினா அவருக்கு கட்சியில் உடனே சீட்டு கொடுத்து அவர் மந்திரியாக மனநிலையில் ஒன்று பேசியிருக்காரு அந்த தம்பி. அந்த தம்பிக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். தம்பி மணியை கருத்தியலாக மோத முடியாதவன் அவதூறை கையில் எடுப்பான். ஸோ கருத்துக்கு எதிர்கருத்து. உங்ககிட்ட கருத்து இல்லையா, அவனை பற்றி தீய வார்த்தைகளில் கெட்ட வார்த்தைகளில் திட்ட வேண்டியது இது ஒரு அரசியல் பண்புன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப மூணாம் தரமான நாலாம் தரமான பேச்சு. இதையெல்லாம் தவிர்த்துக்க வேண்டியது எல்லோருக்குமான பொறுப்பு. அது ரொம்ப நல்லவங்களாக நடந்துக்கிறது கூட நடிக்கிறாங்களான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா இப்போ வந்து மதுபாட்டில் எடுத்து ஏர்போர்ட்டுக்கு அது அதனால வந்து டிவிக்கு பின்னடைவு வருமா? அருந்து வேறனா எடுத்து போறது 1 hour கூட பொறுத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மற்றவங்களாம் கேள்வி கேட்குறாங்க. உங்களுடைய நேர்மையையும் அறத்தையும் நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் விளைவிக்கங்க. டிக்கெட் போன்ற விழாக்களாக இருக்கட்டும், மற்ற எல்லா விழாக்கள்லையுமே பொதுவெளியிலேயே மது வந்து பயன்படுத்தப்படுது. அப்படி இருக்கும் பொழுது நமக்கு அண்டை மாநிலமான பாண்டிச்சேரியில் போனீங்கன்னா நீங்கள் வந்து மது வந்து ஹோட்டல்களில் குடும்பத்தோடு உட்காந்து அறந்துறதை நீங்கள் பார்க்க முடியும். அதனால் இதை வந்து கட்டுப்படுத்தணுமே தவிர இல்லை அப்படின்னு சொல்கிறது அது ஒரு பொய். அது ஒரு அரசியல் பொய் வாக்குறுதியாக தான் நீங்கள் நினைக்கிறோம். நாங்கள் அப்படி தான் நினைக்கிறோம். நான் சமீபத்தில் ஆதவர்ஜன் ஒரு கூட்டத்தில் பேசும்போது ரஜினி அவர்கள் வந்து அரசியலுக்கு வராதுக்கு அதுவும் திமுகவோட மிரட்டல் தான் காரணம்னு சொல்லிட்டு அது ரஜினி ரசிகர்கள் வந்து ரொம்ப கொதிப்பது. அது அவருடைய அறியாமை குறித்த பேச்சு, அறிவீனத்தின் உச்சம், ஒரு தாந்தோன்றித்தனமான பேச்சு. அவர் மேலே ஒரு அரசியல்வாதியே கிடையாது அப்படின்றது என்னுடைய நீண்ட நாள் கருத்து. நான் பல முறை சொல்லிட்டேன். அவர் ஒரு அரசியல்வாதி கிடையாது. அவர் ஒரு முதலாளி, ஒரு லாட்டரி சீட்டு ஓனர். அவ்வளோதான். லாட்டரி விட்டு பணம் சொல்றாரு. அவர் திடீர்னு வந்து விஜய் அவர்களுடைய புகழ் வெளிச்சத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்காரு தவிர அண்ணன் திருமாவளவனுடைய புகழ் வெளிச்சத்தில் ஒட்டிக்கிட்டு இருந்தாரு. திமுகவின் முதன்மை குடும்பத்தோட ஒட்டிக்கிட்டு இருக்காரு. இப்போ மக்கள் செல்வாக்கு இருக்கக்கூடிய விஜய் பக்கத்தில் அவருக்கான அவருடைய பேச்சு எதுவுமே அந்த மகிழ்ச்சியான பேச்சு கிடையாது, நாகரிகமான பேச்சு கிடையாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வரை முட்டாள் முதல்வர்னு சொல்றாரு. எனக்கு என்ன வருத்தம்னா அவர் சொல்றாரு திமுகவிலிருந்து எந்த விதமான எதிர்ப்பு ரஜினி ரசிகர்கள் கூட கொந்தளிக்கிறாங்க. ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வருவதாலும் அவர் மீது பேரன்பு கொண்ட ரஜினி ரசிகர்கள் வந்து அதற்கு எதிர்வினையாற்றுறாங்க. திமுக பதவியில் இருக்கவங்களுக்கு சரி, இத்தனை கோடி கூட்டர்களும் சரி அமைதியாக இருக்கிறாங்கன்னா என்ன காரணம்னு தெரியல. ஏன் அப்படி ஒரு பேசுகிறாரே ஒரு எதிர்வினையாற்றக்கூடாதா, அது கண்டிக்கக்கூடாதுன்னா தெரியல. ஏன் திமுகவில் இவ்வளவு அவர் என்னைக்காவது மதுவிலக்கு எதிராக போராடினார்னா இந்த காட்சியை எடுத்து போடுங்க. போராடுவார் என்னைக்காவது அட்டையை பற்றி நிற்பார்ல, அப்போ இந்த காட்சியை போடுங்க. நீங்கள் பேக்கில் ஓட்டு போடுங்க. அவங்க கட்சிக்காரங்களே பெண்கள் வந்து நிறைய பேர் வந்து குற்றச்சாட்டு இருக்கிறாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களை வந்து தரக்குறதா பேசுகிறாங்க, மற்ற கட்சிகள் பேசுகிற மாதிரி எங்கேயும் பேச ஆரம்பிக்கிறாங்க சொல்லிட்டு நாங்கள் எதாவது எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படி சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து இந்த சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய அபிமானம் கொண்டவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க பேசுகிறத நம்ம நிறைய கேட்குறோம். நம்ம
ஆக்டிங்கை விட நீங்கள் வந்து பிஹைண்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஜாதகம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த யூடியூப் என்னென்னமோ இருக்குல்லப்பா, அந்த மாதிரி நிறைய மீடியாவுக்கு வந்து இப்போல்லாம் சான்சஸ் இருக்குல்ல, அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து உங்கள் ஜாதகத்தில் சில பிரச்சனைகள் இருக்குது, நான் அதை ஒன்று ஒன்றா சொல்கிறேன். அப்போ சுக்கிரன்னாவே கலைத்துறை தான். கலைத்துறை, இந்த ஜவுளி தொழில், அந்த மாதிரிலாம் நிறைய வரும். மீடியாவில் ஜெயிக்கிறதுக்கு ராகுவும் நல்லா இருக்கணும், பலமாக இருக்கணும், சுக்கிரனும் பலமாக இருக்கணும். உங்கள் ஜாதகப்படி ராகு வந்து சுக்கிரன் வீட்டில் போய் உட்காந்துருக்காரு, அது ஒரு விதத்தில் சிறப்பு தான். வேலைகள் பார்த்துட்டு தான் இருக்கிற மாதிரி உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த சக்ஸஸ் அவ்வளோ ஈஸியாக கொடுக்காதுங்க. ஸோ சினிமா ஃபீல்ட்லேயே நீங்கள் வந்து இருந்தாலும் நீங்கள் வந்து மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸு கேட்டிங்க இல்லையா, ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்பக்கூடாதுங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் நம்பக்கூடாது. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸால் உங்களுக்கு முழுசாகவும் ஹெல்ப் பண்ணவும் முடியாது. அவங்க வந்து ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாத மாதிரி